எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க புதிய கட்சி தொடங்குவதாக வி.கே. சசிகலா அறிவித்த நிலையில் திடீர் சாம்பார் திடீர் இட்லி போல் சிலர் கட்சி தொடங்குவதாகவும் 99.9% ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அதிமுக மற்றும் அமமுக பக்கம் இருப்பதால் பிரிந்து செல்லும் வெறும் பதர்களால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வென்றாலும் செய்யலாம். திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக இன்னும் 200 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கினாலும் தவறில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத், இந்து மக்கள் 2000 ஆண்டுகளாக தீண்டாமை மற்றும் பாகுபாடுகளை சந்தித்து வருவதாகவும், ஆனாலும் நாட்டிற்கு எதிராக நடந்து கொண்டது இல்லை எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு கூட இடஒதுக்கீடு வழங்கலாம் எனவும், அதற்கு சமூகம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதனால் நமக்கு சில இழப்புகள் இருந்தாலும் இதனால் நமது சகோதரர்கள் முன்னேறுவார்கள் என்பதால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை கண்டறிந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் எனவும், அவர்களுக்கான வேலைவாய்ப்பை தடை செய்ய வேண்டும் எனவும் மோகன் பகவத் வலியுறுத்தினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வழக்கம் போல் உயர்ந்து நகை வாங்குவோரை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 14,930 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பங்குச்சந்தை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 295 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலகில் வெள்ளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மெக்சிகோவில் தற்போது நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலால் வெள்ளி ஏற்றுமதி தடைப்பட்டதே இந்த திடீர் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வாழ்வா சாவா என்ற நிலையில் நியூசிலாந்து அணியை இன்று இலங்கை எதிர்கொள்கிறது. கொழும்புவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் நியூசிலாந்து இலங்கை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தனது முந்தைய சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் வெறும் 95 ரன்களில் சுருண்டு இலங்கை எதிர்ச்சி அளித்தது. பேட்டிங் ஆர்டரில் ஏற்பட்ட மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இலங்கை வீரர்கள் கடும் தடுமாற்றம் அடைந்தனர். அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அணி உள்ளது. அதே நேரம் 8 நாள் ஓய்வுக்கு பின்னர் நியூசிலாந்து அணி மீண்டும் களம் திரும்பியுள்ளதால் முழு ஃபார்மில் இருக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. இரண்டு அணிகளுக்கும் இன்றைய ஆட்டம் வாழ்வா சாவா என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மைதானம் சுழற்பந்துக்கு நன்கு ஒத்துழைக்கும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் அணியின் வெற்றியை சுழற்பந்து வீச்சாளர்கள் தீர்மானிப்பார்கள் என தெரிகிறது. கொழும்புவில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் மழையால் போட்டிக்கு இடையூறு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தான் நிறுத்தியதால் மட்டுமே பாகிஸ்தான் பிரதமர் உயிருடன் இருக்கிறார் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியிருப்பது சர்வதேச அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டிரம்ப் தான் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் 10 மாதங்களில் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினார். Our country has never been stronger. In my first 10 months I ended 8 wars, including Cambodia. Isn't it funny? தனது தலையீடு இல்லை என்றால் பாகிஸ்தான் பிரதமர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் என்றும் அதிபர் டிரம்ப் கூறினார். Pakistan and India would have been a nuclear war. 35 million people said the Prime Minister of Pakistan would have died if it were not for my involvement. 4 வருடங்களுக்கு முன்பு தான் அதிபராக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இருக்காது என்றும் அதிபர் டிரம்ப் கூறினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சியை தொடங்கி வி.கே. சசிகலா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் வி.கே. சசிகலா தரப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக கொடி பொருத்திய வாகனத்தில் சசிகலா வந்தார்.
தொடக்க விழாவில் பேசிய சசிகலா மருத்துவமனையில் ஜெயலலிதாவிற்கு என்ன நேர்ந்தது என்பதை விளக்கினார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுலதான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரிகள்லாம். இந்த அம்மா தான் கொண்டுட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக தமிழ்நாட்டின் முதல்வராக முடிவெடுத்ததற்கான காரணத்தை சசிகலா கூறினார். அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுற. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டாரு. அது யாரோ சொல்லி இருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். பெங்களூரு சிறையில் இருந்து சென்னை சிறைக்கு மாற்ற முயற்சி நடந்ததாகவும் அப்படி மாறியிருந்தால் என்ன நடக்கும் என்றும் சசிகலா பகீர் தகவலை வெளிப்படுத்தினார். உள்ளார பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு, இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டாரு. அத அம்மா இங்க மாத்திக்குவோம். ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். புதிய கட்சியை தொடங்குவதாக திடீர் அறிவிப்பு வெளியிட்ட சசிகலா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அடங்கிய கொடியையும் கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்தினார். புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இதையடுத்து சசிகலாவின் வாகனத்தில் இருந்த அதிமுக கொடி அகற்றப்பட்டு புதிய கொடி பொருத்தப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை, பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பயணம், கல்விக் கடன் ரத்து உட்பட 2 கட்டங்களாக 10 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் மீன்பிடி தடைகாலங்களில் மீனவர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டில் இருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். மேலும் நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி என்பன உள்ளிட்ட 6 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும்.
தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படுவதன் காரணத்தை கூறினார். இந்த 10,000 ரூபாய் தரது பதிலாக வரியை கம்மி பண்ணுனா சரிப்பட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிடும். விலைவாசி அதிகரித்து விட்டது. அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். மேலும் வாக்குறுதிகள் அனைத்தும் எவ்வாறு செயல்படுத்தப்படும் எனவும் இபிஎஸ் விளக்கினார். இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். முன்னதாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் பின்னர் உதவித்தொகையாக மாற்றி அறிவிப்பு வெளியிடப்பட்டது.